உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சமூகத்துல இன்னும் எத்தனை பேருக்கு அடிப்படை வசதி கூட இல்லை அப்படின்னு நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி மசனக்குடியில உள்ள லேபர் கேம்ப் மக்களோட உண்மையான வாழ்க்கை நிலையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, இருக்கீங்க. அந்த தம்பிய கூப்பிட்டு இதெல்லாம் அந்த குச்சியை வெட்டிக்கிட்டு வந்து போட்டு உக்காந்துருக்கோம். கண்ணு தெரிஞ்சிச்சா தெரியல. இந்த ஓட்டு கேட்கும் பொழுது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோப்பா நாங்க. இந்த லைட்டுல ஒரு அரை மணி நேரம் எரியும். இந்த அரை மணி நேரம் ஆனா நின்னு போயிருது. இந்த பாருங்க சீமனை வாங்கி வச்சிருக்கேன். சீமனை கொளுத்திக்கிட்டு இந்த இடத்துல இப்படித்தாப்பா எங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் போக முடியாது. எங்க நிலைமை பாருங்க, இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து உள்ள பார்த்தாங்க. கடந்த 40 ஆண்டு காலமா அங்க வாழ்ற மக்களுக்கு மின்சாரமே இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் இருட்டு. குழந்தைங்க எல்லாம் வந்து பள்ளி விட்டு வந்து படிக்கணும்னா கொஞ்சம் தூரம் போய் அங்க ஒரே ஒரு மின் விளக்கு கொண்ட கம்பம் இருக்கு. அந்த கம்பத்துக்கு கீழே உட்காந்து படிக்கணுங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. இந்த மின்சார வசதி இல்லாதனால அங்க இருக்கிற பெண்கள் இரவு வீட்டை விட்டு வெளியே வர்ற சூழ்நிலைங்கிறது இல்லாம இருந்திருக்கு. கடந்த 40 ஆண்டு காலமா ஒரு கிராமமே இருள்ல மூழ்கி இருந்திருக்குங்கிறது தான் உண்மை. 21ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சிலருக்கு வியப்பா தான் இருக்கும். ஆனா உண்மையிலுமே அந்த கிராமத்தோட நிலைங்கிறது இப்படிதான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. ரேஷன் கார்டுலாம் இருக்கா உங்களுக்கு? அவங்க ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலிக்கு போறாங்க. 60 ரூபாய் கொடுத்து ஓட்ட மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஆமா, எல்லாமே இருக்குப்பா. டோர் நம்பர் நிரந்தரம் என்ன கொடுத்துருக்காங்க? டோர் நம்பர் காட்டுங்க. கார்த்திக் டோர் நம்பர் எல்லாமே நிரந்தர வீட்டுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. அது மட்டும் கொடுத்திருந்தாங்க. 53. சரிங்க. வீடு கொடுத்ததுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இந்த இடமும் அவங்க பேர்ல கிடையாது. இந்த ஈபி கொடுத்த இடத்துல ஷெட் போட்டு இருக்காங்க. எந்த டாக்குமெண்ட்டுமே அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி கிடையாது. 39 வருஷம் அப்படி ஏமாத்தி இருக்காங்க பாருங்க. எல்லா ஆவணமும் இந்த ப்ரூஃப்ல இங்க இருக்கு. உங்க அட்ரஸ் ப்ரூஃப் அத்தனையுமே வந்து இவங்க பேர்ல தான் இருக்கு. ஆனா இவங்க இருக்கிறதுக்கான இந்த வீட்டு இவங்களுக்கான இந்த அட்டாச்சுமே கிடையாது. இந்த கூடலூர்ல இருக்க லேபர் கேம்ப் பகுதிங்கிறது ஒரு அழகான காடு சூழ்ந்த பகுதி. இந்த பகுதியில குளிருங்கிறது எப்பவுமே இருக்கும். அப்ப குளிர்காலங்கள்ல அளவுக்கு அதிகமா குளிருங்கிறது இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அங்க இருக்கிற குழந்தைகள் போய் அங்க இருக்கிற ஒரே ஒரு மின்கம்பத்துக்கு கீழே உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த மக்களோட வழி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை எதை காட்டுதுன்னா, இத்தனை ஆண்டு காலமா ஆட்சி செஞ்ச ஆட்சியாளர்களோட நிர்வாக தோல்வியை காட்டுது. ஏன்னா இவங்க நிர்வாகத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தா இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளாச்சும் கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனா இது இங்க எதுவுமே கிடைக்கல. அப்படின்னா இவங்களோட நிர்வாக தோல்வி தான் இங்க காட்டுது. மின் விளக்கெல்லாம் எரியுது. ஆனா நாங்க வந்து இருட்டுல இருக்கோம். ஒப்பந்த தொழிலாளர் தான் உள்ளுக்கு வந்தீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. கான்ட்ராக்ட்காரங்க எல்லாமே நாங்க வேலைக்கு வந்தவங்க தான். இங்க மசன ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதே ஊர்ல பிறந்தவங்கன்னு சொல்ல முடியாது. சரிம்மா. எல்லாருமே இந்த வேலைக்கு வந்தவங்க தான். எல்லாத்துக்கும் வீடு இருக்கு. ஆனா எங்க 30 குடும்பத்துக்கு வீடு இல்ல, இருட்டுலதான் இருக்கோம். ஆனா 40 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்க வந்து 89ல வந்தோம். இப்ப வரைக்கும் மின்சாரம் இல்ல. மின்சாரம் வந்து ஒரு 10-20 வருஷமாவே இல்ல. இப்ப அடுத்த கட்டமா கட்சி சார்ந்த உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் இப்ப யாராட்டெல்லாம் இங்க வீடு இருக்கோ அத்தனை பேருக்கு ஒரு மனு நாங்க கட்சி சார்பா வாங்குறோம். அடுத்த கட்டமா எடுத்துட்டு போறோம். இன்னொன்னு வந்துட்டு எங்க கிட்ட அது இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் கிடைக்க இங்க இடம் இல்ல, வேற ஒரு இடத்துல இடம் இருக்குது. கூடலூருக்கு அந்த பக்கம் தேவாலயம் அந்த சைடு, அங்க வேணா போங்க அப்படி. அது எப்படி இத்தனை வருஷம் இங்க இருந்து எங்க இல்லைங்க சார் அந்த இடம்? ஸ்ரீமதுரைங்க சார். ஸ்ரீமதுரையில ஒரு வீடு கட்டிருக்காங்களா சார்? காட்டுங்களா பிரச்சனையா இருக்கு சார்? ஸ்ரீமதுரை இல்லாதனாலே மசனகுடியை விட ஸ்ரீமதுரை பிரச்சனை வந்து ஸ்ரீமதுரை ஸ்ரீமதுரை தான் பிரச்சனையே. எப்படிங்க சார் நம்ம இந்த குழந்தைங்களை வச்சு ஸ்ரீமதுரை எப்படிங்க சார் இருக்க முடியும்? நாங்க சொல்றோம் ஸ்ரீமதுரை நாங்க போக முடியாது. கொடுத்தா எங்களுக்கு மசங்கூட்ல கொடுங்க. ஏங்க மசங்கூட்ல உங்களுக்கு லேண்டே இல்லைங்களா? லேண்ட் எத்தனை லேண்ட் இருக்குங்க? புறம்போக்கு லேண்ட் எத்தனை இருக்குங்க? எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு. இது ரவணி இல்ல, இது ரவணி இல்லாத லேண்ட் எது இல்லைங்க. ரவணி லேண்ட் நிறைய இருக்குங்க சார் மசங்குள்ள. இவங்க நினைச்சோம்னா எதா இருந்தாலும் பண்ணலாங்க சார். ஆனா எதுவுமே பண்றது இல்லைங்க சார். எதுவுமே பண்றது இல்லை. எல்லா கவுன்சிலரும் வந்துட்டாங்க சார். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்ல இருந்து எல்லா கவுன்சிலரும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு மேல இருக்கிற ஹை லெவல்ல இருக்கு. எந்த ஹை லெவல்ல சார் இருக்கு? இன்னும் உங்களுக்கு 2 மாசத்துல வந்துடும், 6 மாசத்துல வந்துடும் அப்படின்னாங்க. இப்ப சொல்லிட்டு போய் 6 மாசம் ஆச்சுங்க. இப்ப தேர்தல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க.
எந்த இதுவும் கிடையாது. எல்லாரும் ஓடி வந்து பேசுவாங்க. எப்பவுமே நடக்கிறது இந்த மக்களோட நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கு தெரிய வருது. இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ணன் கார்த்திக் அவர்களும் மற்ற நாம் தமிழர் கட்சியினரும் இந்த கிராமத்துக்கு உடனே கிளம்புறாங்க. கிளம்பி போய் அந்த மக்களை சந்திக்கிறாங்க, அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்க, அந்த மக்களோட வலிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட இவங்க இந்த மக்களோட தேவையை பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறாங்க. உடனடியாக 2 புதிய சோலார் மின்கம்பங்களை இந்த மக்களுக்காக இந்த கிராமத்துல அமைச்சு தராங்க. இந்த 2 மின்கம்பங்கள்ங்கிறது இந்த மக்களுக்கு பெரிய மன திருப்தியையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, எந்த அதிகாரமும் இல்லாமலே நாம் தமிழர் கட்சியினர் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்ப அதிகாரம் மட்டும் இருந்துச்சுன்னா இன்னும் என்னென்னலாம் செய்வாங்கிறது தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். எங்க கிட்ட அது இருக்கு இது இருக்கு நீங்களே ஏமாத்திடுறாங்க. நம்பாதீங்க. இல்லம்மா ஏமாத்தல இல்ல. இப்ப ஒண்ணும் இல்லம்மா, அடுத்த 6 மாசத்துல எலெக்ஷன் வருது. 6 மாசத்துல எலெக்ஷன் வருது. நான் தான் வந்து இந்த தொகுதி வேட்பாளரா நாம் தமிழர் கட்சி நிக்கிறேன். இப்ப வரைக்கும் அவங்க யாருக்கிட்டயுமே நான் வாக்கு செலுத்துவோம், எனக்கு ஓட்டு போடுங்க நான் கேட்கல. ஓட்டுக்காக நான் இந்த இடத்துல வந்து நிக்கலாம். உங்க மக்கள் பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், வந்து கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி கண்டிப்பா உங்க கூட வந்து நாங்க எப்பயும் நிற்போம். இது அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போலாம்னு சொல்லி நாங்க எங்க மேலிட பொறுப்பாளர் எல்லாம் பேசிட்டு இது சீமான வரை கொண்டு போறோம். அந்த பிரச்சனையை நீங்க டாண்டி பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பீங்க. பந்தலூர் கூடலூர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த மக்களை வந்து அங்க வெளியேற்றத்துக்கே வந்து வனத்துறை தயாராயிருச்சு. எங்க அண்ணா வந்து பந்தலூர்ல ஒரே ஒரு மீட்டிங் போட்டு பேசினாரு. அந்த மக்கள் மேல இப்ப கைய வைக்கல, அமைதியா அந்த மக்கள் வந்து வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுடைய அறிக்கையில இருந்து எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்து கட்சி துணையோட வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். நீங்க எங்க கூட தொடர்ச்சி இல்லைங்க, அதான் நான் கேட்கணும். நாளைக்கு இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, என்ன நடந்துச்சு பாத்துருப்பீங்க. உங்களை வந்து பயமுறுத்துவாங்க. திமுக அதிமுக வந்து நீங்க ஏன் அவங்க கூட போறீங்கன்னு பேசுவாங்க. நீங்க அதுக்கெல்லாம் இது பண்ணாம எங்க கூட தொடர்ச்சி இல்லைங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறோம். இந்த மக்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உதவிய நாம் தமிழர் கட்சியினரையும் கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிற்கக்கூடிய அண்ணன் கார்த்திக் அவர்களையும் நம்ம பாராட்டணும். விரைவில் இந்த தொகுதியில் அண்ணன் கார்த்திக் அவர்கள் வென்று இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவார்னு நான் நம்புறேன். நன்றி.